இல்லறத்தில் இருந்து கொண்டும் இறைவனை உங்களால் 100% அடைய முடியும் என்பதில் எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் இல்லறத்தில் இருக்கும்போது துறவரத்தில் இருக்கிறத விட கஷ்டம். ரெண்டையும் ஈக்குவலா மேனேஜ் பண்ணணும். இந்த பக்கம் பொண்டாட்டி கடமையை செய்யும்பா, இந்த பக்கம் மனம் என்ன சொல்லும், என்ன நடக்கணும்னு இருக்கோ அதுதானே நடக்கும்னு சொல்லும். இப்போ நீங்க என்ன பண்ணணும், கடமையும் செய்யணும், பொண்டாட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணணும், உள்ளுக்குள்ள இதெல்லாம் உண்மைன்ற தன்மையோட இருக்கணும். இது எப்பேற்பட்ட வேலை இது. உங்களை நான் என்ன சொல்றேன், டெய்லி மெடிடேஷன் பண்ணுங்கன்னு கூட சொல்ல, நீங்க பண்ண மாட்டீங்க எனக்கு தெரியும். இருந்தால் நான் என்ன சொல்றேன்னா, வாழ்ற வாழ்க்கையவே தியானமா மாத்திக்கிங்கன்ற. ஒரு செயல் செய்யும் போது, ஒரு விஷயம் நடக்கும் போது விழிப்பா இருக்கணும். அதான் தியானம். இறைவன் இந்த விஷயத்தை வந்து ஒரு காரணத்துக்காக தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி உணர்ந்து உணர்ந்து ஒவ்வொரு சம்பவத்திலையும் ஈடுபடணுங்க. அவ்வளவுதாங்க, ஜெயிச்சிட்டீங்க நீங்க. வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி முதல் 28ஆம் தேதி வரைக்கும் 6 நாட்கள் காசி யாத்ரா வந்து நாங்க மேற்கொள்றோம். நமது வாழ்க்கையில காசிக்கு சென்றாலே பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகிறது. குறுகிய வயசுக்குள்ள இருந்தா காசி போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி எல்லாம் கிடையாது. தலையெழுத்தையே மாற்றி எழுதக்கூடிய வல்லமை அங்கே இருக்கக்கூடிய கால பைரவருக்கு உண்டு. சோ அந்த வகையில் பிப்ரவரி மாதம் நடக்க இருக்கக்கூடிய இந்த 6 நாட்கள் யாத்திரால நீங்க கலந்து கொள்ளணும்னு நினைச்சீங்கன்னா www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்ல போனீங்கன்னா தாராளமாக உங்களது பெயரை போன் நம்பர் கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்து கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.